மகாபெரியவாச்சரணம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க நம்மக்கிட்ட இருக்கணும். என்ன அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய முயற்சிங்கிறது ஒன்றுங்க. இன்னொன்று அந்த தன்னம்பிக்கை. ஏன் அப்படின்னா, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றி படிகளில் ஏற முடியும். ஏன்னா நமக்கு காலுக்கு கீழேயே அந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம தானங்க காலை வச்சு ஏறி பார்க்கணும். அது கூட அடுத்தவங்க வந்து காலை வச்சு தூக்கி விடுவாங்க கிடையாது இல்லையா? அப்போ அந்த வெற்றிகள் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நமக்கு தடைக்கல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து ஒன்று ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இல்லைன்னா தலையில் கொஞ்சம் கனம் ஏறிடும். ஆமாங்க, எப்போவுமே தனக்கு மேலே இருக்கவங்கள பார்க்க நமக்கு என்ன வரும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை வரும். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய திறமை என்னுடையது மட்டும்தான். எனக்கு இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மை யாருக்குமே கிடையாது. அப்படி பார்த்தா ஆண்டவன் இத்தனை பேரை படிச்சிருக்கான் அப்படின்னா ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்தன்மை இருக்குங்க. அது தெரியாமல் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவங்க அப்படி இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, என் பிள்ளை அப்படி இருக்கேன், அவங்க பிள்ளை இப்படி இருக்கேன்னு பார்த்து நம்ம வந்து அதுலேயே பாதி வாழ்க்கை கழிச்சு முடிச்சு நம்ம சந்தோஷத்தையே தொலைச்சிடுறோங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட இருக்க தனித்தன்மையை பார்த்து அதை சந்தோஷப்பட்டு அதை வளர்த்துக்க நம்ம முயற்சி பண்ணுறதே கிடையாது. சரியா? இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மை வந்து சரிங்க, அப்படித்தான் இல்லை, நமக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தா நம்மளுக்கு வந்து நம்ம நல்லா முன்னேறலான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, முன்னேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும். அந்த சமயத்தில் என்ன கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா தலைகணம் வந்துடுங்க. ஆமாங்க, கீழே இருக்கவங்க பார்க்குறப்ப அவங்கள விட கடவுள் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காரு, நமக்கு நல்லா எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு, நம்மக்கிட்ட இந்த திறமை இருக்குது, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சால் ஜெயிக்கலாம் அப்படின்னு என்ன வந்துட்டா பரவாயில்ல. அவங்கள விட நம்மளாம் நல்லாவே படிக்கிறோம், அவங்கள விட நம்ம என்ன அப்படியே குறைஞ்சி போயிட்டோம், அவங்களாம் இப்படி மோசமாக படிக்கிறாங்க, நம்மளாம் இப்படி இருக்கோமே, அவங்களாம் வாழ்க்கையில் இப்படி இருக்காங்களே, நம்மளாம் இப்படி நல்லா இருக்கமேன்னு பார்த்துட்டு அவங்கள நம்ம கேலி செய்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறவும் கூடாது, அவங்க மனசையும் புண்படுத்திடக்கூடாது. அப்போ இந்த தலகணம் வந்து சரி, இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயத்தை தாங்க நம்ம பண்ணணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அடுத்தவங்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வாழ்க்கை ஒன்று தாங்க. திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குமே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் வர கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க. உங்களோட கொஸ்டின் பேப்பர் மாதிரி எனக்கு இருக்காது, என்னோட கொஸ்டின் பேப்பர் மாதிரி அடுத்தவங்களுக்கு இருக்காது. கடவுள் யோசிச்சு அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சுருப்பாரு. அந்த சிலபஸில் தான் கேள்வியை கேட்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க அடுத்தவங்க கூட நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸாம் எழுத முடியாது இல்லையா? அப்போ எனக்குன்னு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதில் எனக்கு என்ன திறமைகள் இருக்குன்னு பார்த்து அதை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் நல்லா வளருங்க. நானும் என்னோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க முடியும், அடுத்தவங்களுக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். மகாபெரியவாச்சரணம்.